இன்னொரு செய்தியை பாருங்க. எல்லாருக்கும் ஜுரைஜுடைய சம்பவம் தெரியும், அப்படித்தானே? ஜுரைஷ் பனு இஸ்ரேலுடைய மக்களுடைய காலத்தில் வாழ்ந்து ஒரு கூடாரம் அடிச்சு இறைவனை தனியாக என்ன செஞ்சிட்டாரு, வணங்கி வந்துகிட்டு இருந்தார். இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு முறை அவரை பார்ப்பதற்கு யார் வராரு? அவருடைய தாய் வாரா. வந்து அழைக்கிறாங்க வெளியிருந்து, ஜுரைஜ் அப்படின்றாங்க. 3 நாள் என்று 3 தடவை வேணுமாரு. பல முறை என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. பலமுறை கூப்பிட்டு பலமுறை 3 நாளோ 3 முறை அழைத்தும் கூட என்ன செய்யல, பதில் வரல. ஏன் பதில் வரல? ஜுரைஜ் தொழுகன்னு நினைக்கிறாரு. நானா என் தாயா இறைவனா? நான் தொழுகையில் இருக்கிறேன், தாயா எனது இறைவனா? பொதுவா சாதாரண மக்கள் என்ன முடிவெடுப்போம்? யாரு? இறைவன் தான். 3 முறை பார்த்தா சரி வரல. அவ சொன்னா, நீ விபச்சாரிகளுடைய முகத்தை காணுகின்ற வரைக்கும் மௌத்தாக மாட்டாய். மூமிசாத் உஜூஹல் மூமிசாத், விபச்சாரிகளுடைய முகத்தை காணுகின்ற வரைக்கும் மௌத்தாக மாட்டாய். நான் கேட்கிறேன், நீங்க தொழுது கண்டிக்கிறீங்க, உங்களோட தாய் வாரா, உங்களை பேசி பார்க்கறா, நீங்க திரும்பி பார்க்கல, பேசலண்டா எங்க தாய்மார் என்ன சொல்லுவாங்க? தொழுதுட்டிக்கிறான் மகன் என்று போயிடுவான், அவ்வளவுதான். ஆனா இந்த தாய் என்ன செஞ்சா? விபச்சாரியிட முகத்துல முழிப்பேன்னு சொல்லிட்டு போனா. அப்போ ஒரு சிறந்த தாயாவை இந்தவா சிறந்த தாயான்னு கேட்கிறேன். இல்ல, ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க தாயாவை இருக்கல. ஆனா அல்லாஹு தஆலாவோட துஆவை கபூல் செஞ்சான். விபச்சாரியிட முகத்துல முழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினான். எப்படி ஏற்படுத்தினா? ஊர்ல உள்ளவர்களுக்கு சைத்தான் ஒரு சிந்தனையை போடுறான். எப்படி சிந்தனை? ஜுரைஜ் வந்து மார்க்கப்பட்டுள்ள மாதிரி வணங்கிட்டு இருக்கிறாரு, நீ முடிஞ்சா அவரை என்ன செஞ்சு வழிகெடுத்து காட்டு. இப்படித்தான் சைத்தான் என்ன செய்ய, நல்லா இருக்கிறவனை கெடுக்கிறதுக்கு ஊர்ல 4 பேரை ஏற்படுத்தி அவன் ஏதாவது சிக்கல்ல விழுந்தனே இவெல்லாம் பொய்க்கு என்ன செஞ்சுக்கிறான், சரி இவனா தூண்டி ஒரு செட்டப்பை பண்ணி ஏற்பாடு செஞ்சுட்டு அவனை கெட்டவனா மாத்திடுறது. நாட்டிடையன் என்ன செய்யறான்? அதாவது அந்த பெண்மணி பல முறையில விபச்சாரம் செய்யறதுக்கு முயற்சிக்கிற, சரி வரல, அவர் உறுதியா இருந்துட்டார், அவருடைய ஈமான்ல அவர் உறுதியா இருந்துட்டார். கடைசியில் என்ன நடக்குது? ஒரு ஆட்டிடையனோடு தவறான முறையில் உறவு கொண்டு இந்த குழந்தை ஜுரைஜுக்கு பிறந்த குழந்தை அப்படி என்று சொல்லி, ஏன்னா பாவத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு நோய் இருக்குது, நான் பாவத்தில் டேலண்ட் சொல்லி. பாவத்தில் இருக்கிறவங்கள பாருங்க, நீ எத்தனை படம் பார்த்துக்கிற? 100, நான் 200 பார்த்துக்கிறேன். அவன் பாவத்தில் உள்ளவனுக்கு அவன் தானே போட்டி. புதிய படம் பார்த்துட்டியா? வந்த அடுத்த செகண்டே நான் பார்த்துட்டேன்டுவான். ஏன்? அவனுக்கு அதுல தான் போட்டி. உனக்கு முந்தி நான் பார்த்துட்டேன் இடத்துல போட்டி, உனக்கு முந்தி செய்தியை பரத்தின இடத்துல போட்டி, முதலாவது படத்தை பார்த்துட்டு யூடியூப்ல யார் அப்லோட் பண்றதுல போட்டி. யாருக்கு? பாவத்தில் இருக்கிறவனுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது, நீயா நானாண்டு. அப்ப அந்த விபச்சாரிக்கு என்ன போட்டி? நல்லவனையும் வழிகெடுத்தேன், அந்த லிஸ்ட்ல வரணுமா இல்லையா? ஜுரைஜே நான் வழிகெடுத்தேன் லிஸ்ட்ல வரணும். அவ பார்த்தா தோல்வியடை விருப்பம் இல்லை. எனவே என்ன செஞ்சா? ஆட்டடை என்ற தலையில போட்டது அப்படியே இவர பேர்ல போட்டான். கடைசியில் ஒரு வெளியே வர நேரத்தில் விபச்சார முகத்துல முடிச்சிட்டாரா இல்லையா? வழக்குக்கு வந்துட்டாரா இல்லையா? ஊர் மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவருடைய கூடாரத்தை தரை மட்டமாக்கிட்டாங்க. அதனால ஒரு விஷயம், ஊர்ல நீங்க 40 வருஷம் நல்லது செஞ்சேன்னு மட்டும் சந்தோஷமா இருந்துருவானா, பிரச்சனைன்னு வந்தா தரமட்டமாகிரும். பிரச்சனைன்னு வந்தா என்ன செஞ்சிரும்? நாங்கள் 40 வருடம் பேர் எடுத்தோம் எல்லாம் சரி வராது. ஒரு செகண்ட் போதும் எல்லாம் தூளாயிரும். ஜுரைஜ் வந்து தாய் கூப்பிட்டு போகாத அளவுல இறை வணக்கம். ஆனா செய்தி கேள்விப்பட்ட என்ன செஞ்சது? தரைமட்டம் ஆயிட்டு. ரசூலுல்லாஹ் 40 வருஷம் நல்ல பேர், ஆனா ஒரு செகண்ட் இஸ்லாத்தை சொன்ன உடனே முடிச்சிடக்கூடாது, நல்லவங்களா வாழணும், ஆனா போயிடும் எல்லாம். சரி, வழக்கு நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு உதவி செய்யற, இவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்தாரே, அவர் போக்கல சொல்றாரு, அஸாபத்னி தஅவத்து உம்மி, என் தாயுடைய பிரார்த்தனை எனக்கு பலித்து விட்டது. அஸாபத்னி தஅவத்து உம்மி, என் தாயுடைய பிரார்த்தனை எனக்கு பலித்து விட்டது. வழக்குக்கு போறா, ஊர் மக்கள் திரண்டிக்கிறான், மக்கள்லாம் வெறுப்புல இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்யறான். நல்ல மனிதரே, அல்லாஹ் தஆலா உதவி செய்யறான். அந்த குழந்தையில தட்டுறாரு, உனது தந்தை யார் அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைக்கிறான். இந்த ஆட்டிடையன் தான் எனது தந்தைன்னு அந்த குழந்தை பேசுகிறது. உலகத்துல வேற சாட்சி தேவையா? இதுக்கு தேவையில்லை. மக்கள் எல்லாரும் அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவரை பெரிய இடத்துக்கு உயர்த்தினான். மக்கள் எல்லாம் கேட்டாங்க, தங்கத்தால உங்களுக்கு இந்த கூடாரத்தை கட்டி தரவான்னு கேட்டாங்க. உடனே ஓன்னு சொல்லிடக்கூடாது நம்ம. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எப்படி இருந்ததோ அப்படி கட்டித்தாங்க. ஏண்டா எங்கள் சமுதாயம் என்ன செய்ய முடியாது, தூக்கினா தங்கம், அடிச்சா தரமட்டம். விளங்கிட்டா? தூக்கினா என்ன செய்யும்? தங்கமா வைக்கும். தங்கமா உயர்த்தி விட்டார்களேன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை எப்படி அளந்திக்கிறோம் அந்த மெத்தட்ல போய்கிட்டு இருக்கணும். ஏன்னா அடுத்த செகண்ட் தரமட்டமாக்கலாம், அடுத்த செகண்ட் தரமட்டமாக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று இந்த உலகத்தில் எது உயர்ந்தாலும் ஒரு முறை தாழ்த்துவது, எது உயர்ந்தாலும் ஒரு முறை தாழ்த்துவது அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு இந்த செய்தியை சொன்னார்கள். சொல்லிவிட்டு அழகான ஒரு விஷயம் சொன்னார்கள். அதான் நம்மளுக்கு எல்லாம் படிப்பினை. லவ் கான ஜுரைஜுன் அஃப்கஹ் லஅஜாபத் தஅவத் உம்மிஹி, ஜுரைஜுக்கு மார்க்க அறிவிருந்தால், ஜுரைஜுக்கு மார்க்க விளக்கம் இருந்தால் தாய் அழைத்தவுடன் போயிருப்பார் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்க அறிவிருந்தா, மார்க்க விளக்கம் இருந்திருந்தால் தாய் கூப்பிட்டாவே உடனே ஜுரைஜ் போயிருப்பார்.
சுண்ண தொழுகையில இருக்கிறீங்களா, தாய் கூப்பிடுறீங்களா, உங்களுக்கு மார்க் அறிவிந்தா என்ன செய்வீங்க? தொழுகையை விட்டுட்டு போவீங்க. சுண்ண தொழுகையில இருக்கிறீங்க. சுண்ணத்து நோம்பு வைக்கிறீங்க, வெளிநாட்டை விட்டு போய் திங்கட்கிழமை நோம்பு பிடிச்சிட்டு தாயிட வீட்டுக்கு போறீங்க. மகன் இவ்வளவு நாளைக்கு பிறகு வந்திக்கிறான்னு தாய் முதல்ல என்ன செய்வா? ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்க பாப்பான். சுண்ணத்து நோம்ப விடுங்க, உங்களுக்கு மார்க் அறிவு இருந்தால், உங்களுக்கு மார்க் அறிவிந்தால் அந்த தாய் சந்தோஷப்பட வேண்டும், அந்த தாய் மகிழ்ச்சி அடைய வேண்டும். லவ் கான ஜுரைஜுன் அஃப்கஹ் லஅஜாபத் தஅவத உம்மிஹி. இப்படி ஒரு ஆன்மீகத்தை உலகத்துல பார்க்கலாமா எந்த மதத்திலேயாவது? இந்த ஆன்மீகத்தை, நோன்பை விட்டு தாய்க்கு உபகாரம் செய்வதில் தான் இறை நெருக்கம் இருக்கிறது என்று சொல்கின்ற ஒரு ஆன்மீகத்தை உலகத்தில் எந்த மதத்திலேயா பார்க்கலாமா? பார்க்க இயலாது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா? அந்த தாய் காபிராக இருந்தாலும் கூட, ஒரு கெட்ட தாயாக இருந்தாலும் கூட, ஒரு சிறந்த முன்மாதிரி இல்லாத ஜுரைஜுடைய தாய் போன்ற ஒரு தாயாக இருந்தாலும் கூட, தாயுடைய திருப்திக்காக சுன்னத்தான விஷயங்களை விட்டுவிட்டு அந்த தாய்க்கு வழிபடுவது என்பது என்ன? ரசூலுல்லாஹ்களே சொல்றாங்க, ஜுரைஜ் நடந்த விஷயம், ஜுரைஜ் மார்க்கப்பட்டுள்ளவர் தான், அல்லாஹ் உதவி செஞ்சா எல்லாம் ஓகே. ஆனா லவ்கான ஜுரைஜுன் அஃப்கஹ லஅஜாபத் தஅவத உம்மிஹி, ஜுரைஜுக்கு மார்க்க அறிவிருந்தால் தாயுடைய அழைப்புக்கு உடனே பதில் சொல்லி இருப்பார். அவருக்கு மார்க்க அறிவிருக்கல, மார்க்கப்பட்டு இருந்தது. எனவே வெறும் மார்க்கப்பட்டு ஆபத்து. இல்ம் இருக்கணும். வெறும் மார்க்கப்பட்டு அல்லாஹ் உங்கள் எண்ணங்களை பார்த்து கூலி தரலாம். இல்ம் இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே பெற்றோர்கள் சிறந்தவர்கள். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.